அனைவரையும் டாக்டர் வருண் சிவ் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா, ஏன் இந்தியா அண்ட் அமெரிக்கா தே ஆர் நாட் ஈக்குவலி ரிச். ஒரு பக்கம் நம்ம வேர்ல்டோட ரிச்சஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலேட்டட் டெமோக்ரஸி இந்தியா. இதுதான் ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஏன் இந்த ரெண்டு நாடுகளும் ஒரே அளவுக்கு பணக்கார நாடாக இருக்க முடியல அப்படின்றது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் சிட்டிசன் வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறத நம்மளுடைய இந்தியன் ஆவரேஜ் சிட்டிசன் 6 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கணும். அப்போ தான் அவங்களுடைய சரிசமமாக எக்கனாமியில் நம்ம ஃப்ளோ ஆக முடியும். இங்கே நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே சேம் வேர்ல்டு, சேம் டெக்னாலஜி, சேம் ரிசோர்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே அவுட்கம் என்ன, அது மட்டும்தான் வேறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாப்புலேஷனா, ரிசோர்ஸா, பொலிட்டிக்ஸா, இல்லை நம்மளுடைய சொசைட்டி ப்ராப்ளமா? இதோட உண்மையை நம்ம நேராக பார்க்கணுன்னா அதை நம்ம ரியாலிட்டி செக்காக தான் நம்ம பார்க்க முடியும். இதுலேயே ஒரு பேசிக் ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கா ஒரு ரிச் கண்ட்ரி ஆனதுக்கு காரணம் அங்கே அவங்க பவர்ஃபுல் சிஸ்டமை பில்ட் பண்ணது தான். அப்படி அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஐடியா வச்சுருந்தா அவன் 5 வருடத்தில் அவன் ஒரு $1 பில்லியன் கம்பெனியை பில்ட் பண்ண முடியும். அதுக்கான ஃப்ரீடம், அதுக்கான கேபிட்டல், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் அங்கே வந்து கொடுக்குறாங்க. அதுதான் சிலிக்கான் வேலி உருவானதுக்கு காரணம். ஏன்னா அமெரிக்காவோட எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சீக்ரெட் வெப்பன் வச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னா, தே அட்ராக்ட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு நாட்டோட எக்கனாமியை மட்டும் இல்லைங்க, அந்த கம்பெனிஸ் வந்து தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் த என்டையர் வேர்ல்டு. தாங்க இங்க கேள்வியே. இங்க 75 வருஷமா நம்ம இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு குளோபல் டெக் ஜெயின்ஸ் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க். அதுலயும் உலகத்துல இருக்கிற டாப் சிஇஓஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்ஜின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சிஇஓ, மைக்ரோசாஃப்ட் சிஇஓ, நம்ம அடோப் சிஇஓ, அவங்க எல்லாமே இந்தியன்ஸ் தான். அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்வி, இங்க டேலண்ட்ஸ் இந்தியாவில இருந்து தான் போறாங்க, சக்சஸ் அமெரிக்காவுக்கு தான் வந்து சேருது. அந்த ஆன்சர் நம்ம பார்த்தா நமக்கு பெயின்ஃபுல். ஏன் அப்படின்னா, நம்ம இங்க இந்தியா நம்மளுடைய பெஸ்ட் டேலண்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்றத தவிர்த்துறோம். அமெரிக்கால பார்த்தா ஒரு பிசினஸ் மேனை எப்படி செலிப்ரேட் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியுது. இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அது இங்க ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேன் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான் அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணாம அவன் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சான் அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்குள்ளே வந்துடும். ஸோ கண்டிப்பா அவன் வந்து கரப்ஷன் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த மைண்ட் செட் தான் இன்னி நம்ம இந்தியாவை வளர விடாம கடுத்துட்டு இருக்கு. ஸோ இங்க சக்சஸ் இஸ் ஈக்குவல் டு சஸ்பிஷனாக தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பெரிய டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி. ஒரு அமெரிக்கன் ஒர்க்கர் ஒரு 1 ஹவர்ல அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய எக்கனாமிக் வேலைக்ஸை நம்ம இங்க இந்தியன் ஒர்க்கர்ஸ் பல மடங்கு நேரம் நம்ம வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்றோம். இதை பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க. இங்கே வந்து சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி தான். ஒரு என்டர்பிரனர் இந்தியாவில் ஃபேக்டரி பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பர்மிட் வேணும், லைசன்ஸ் வேணும், அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் ஆயிரும். அந்த பர்மிஷன் அப்படின்னு இழுத்துட்டே போயிடும். அதை விட இங்கே கரப்ஷன், அதையும் அனதர் ஒன் மேஜர் ஃபேக்டர். அதனால தான் நம்ம இங்கே சிஸ்டம் எஃபிஷியன்சி டல்லாக ஆரம்பிச்சிருது. இந்த தேர்ட் ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே தர் இஸ் எஜுகேஷன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்ஸ் தான். பட் அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க திங்கிங் கெப்பாசிட்டி தான். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் 100 மார்க் வாங்கினாலும் அவன் ரியல் வேர்ல்டில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா அவன் எக்கனாமிக் வேல்யூவை கிரியேட் பண்ண முடியாது. இந்தியன்ஸ் ஹேவ் millions of graduates. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எம்ப்ளாயபிள் கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அப்ப இங்க மார்க்குக்கு வேல்யூ இல்லாம போயிடுது. ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியர் இஸ் அ கரப்ஷன். இந்தியாவில மட்டும்தான் கரப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்லைங்க, அமெரிக்காலையும் இருக்கு. பட் இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் பண்றாங்க, அவங்க ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. பட் நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா பல நேரம் இந்த லா இஸ் அன்பிரடிக்டபிள். அதனாலதான் பல இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவில ஆரம்பிக்கிறதுக்கு தே ஆர் ஹெசிடேட்டிங். நிறைய பேர் இங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா the politicians are making the deal, எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றது. இதுக்காகவே நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை நியர்பை சிங்கப்பூர் இல்லை மலேசியாவில் தே ஆர் ஷிஃப்டிங். இது ஒரு ஹார்ஸான ட்ரூத்தாகவும் நமக்கு தெரியும். நம்ம இங்கே வேணா நிறைய பேர் சொல்லிக்கலாம், இந்தியா இஸ் ஸ்டில் டெவலப்பிங் அ கண்ட்ரி, அது டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு. இன்னொரு கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா 1960 இந்தியாவை விட ரொம்ப புவராக இருந்தது. அதே மாதிரி சிங்கப்பூர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை. இன்னைக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட டெவலப்டு கண்ட்ரிஸாக ஆகிட்டாங்க. அவங்களால எப்படி முடிஞ்சுது அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் தான், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு டிசிப்ளின் ப்ளஸ் விஷன். பட் நம்ம சொசைட்டியை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஆகட்டும், சவுத் ஆகட்டும், ரீஜன் வைஸ் ஆர் ரிலீஜன் வைஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கிறோம். ஸோ இதனால
எப்போ பாரு நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறோம்னா அதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட்டில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய செயலாக இருக்குது. நம்ம ப்ரொடக்டிவிட்டிலையோ இனோவேஷன்ஸ்லையோ மேனுஃபேக்சரிங்லையோ எதுலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஆனால் இதே சைனாவை பார்த்தீங்கன்னா தே பில்ட் ஒன் ஃபோக்கஸ், அதாவது 30 இயர்ஸாக ஒரே ஒரு இதுதான் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ். அதனால தான் அவங்க இன்னைக்கு உலகம் முழுக்க மேட் இன் சைனா அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கை அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் இங்கே சிம்பிளாக கேட்கலாம், இந்தியா ஏன் நம்ம அமெரிக்கா மாதிரி ரிச் ஆக முடியாதா ஒரு நாள் அப்படின்னா, கண்டிப்பாக முடியுங்க. அது எப்படி அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் அண்ட் சூப்பர் விஷன் இதுதான். நம்ம இதை ஸ்லோகன்ஸாக சொல்லாமல் இதை நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படின்னா, நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ் பில்ட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் பில்ட் பண்ணணும், தென் எஜுகேஷனை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ரியல் டைம் சினாரியோவில் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி வில் பிகம் அ சூப்பர் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இங்கே நம்ம ரியல் டெவலப்மெண்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணாமல் நம்ம வி ஃபோக்கஸ் ஆன் த என்டர்டெயின்மெண்ட். இங்கே நான் இன்னொரு ட்ரூத் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரிஸ் அவங்களாம் ரிச் ஆகிறது இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட மைண்ட் செட் தான் கண்ட்ரியை டெவலப் பண்ணுது. ஸோ த பீப்புள் இன் த கண்ட்ரி, தோஸ் ஆர் ஹேவிங் த செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிசிப்ளின் அண்டு அவங்க எடுக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்ஸ் தான் ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை நம்ம பார்க்குறேன். நம்ம இங்கே இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவங்கள நேஷ்னல் பில்டர்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரிஸும் டெவலப் ஆகுறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஸோ அது வரைக்கும் இந்த அமெரிக்கா நம்மளுக்கு முன்னாடி ஓடிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அமெரிக்கா கிட்ட சேஸ் ஆகி ஓடிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த கேப்ஸ் க்ளோஸ் ஆகணுமா இல்லையா அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் டிசைட் பண்ண மாட்டாங்க, நம்ம சொசைட்டி தான் டிசைட் பண்ணணும். அதனால தாங்க நான் இந்த வீடியோலேயே இந்தியா வெஸ் அமெரிக்கா, த டிஃப்ரென்ஸ் எக்கனாமிக் இல்லை, டிஃப்ரென்ஸ் இட் இஸ் த மைண்ட் செட். இங்கே இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, we need to focus on the manufacturing industries. எந்த ஒரு டெவலப்டு நேஷன்ஸ் அவங்களுடைய எக்கனாமியா, ஃபேக்ட்ரிஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் எஜுகேஷன் இதெல்லாம் பில்ட் பண்ண ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக த நேஷன் வில் பிகம் அ டெவலப்டு நேஷன். நீங்கள் சுருக்கமாக எடுத்து பார்த்தீங்கனாலே எந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்தாலும் there is a இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதில் எக்ஸ்போர்ட்ன்றது அதிகமாக இருக்கும், இம்போர்ட் கம்மியாக இருக்கும். பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் நம்ம கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இதை நம்ம திருத்த ஆரம்பித்தாலே வி பிகம் அ டெவலப்டு நேஷன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.